வணக்கம். மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சென்னையில் நேற்று பட்டப்பகலில் கல்லூரி மாணவர்கள் பொது இடத்தில் பொதுமக்கள் முன்னிலையில் மோதல் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து சமீப காலமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கான காரணங்கள் என்ன, இதற்கான தீர்வுகள் என்ன, மாணவர்கள் தங்களுடைய பொறுப்புணர்வை உணர்ந்து செயல்படுகிறார்களா என்பது குறித்தெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக பேச இருக்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக திரு வி அரசு கல்லூரி பேராசிரியர், திரு மாரியப்பன் மாணவர் பிரதிநிதி, திரு தேவநேயன் சமூக செயற்பாட்டாளர் ஆகியோர் நம் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். இதே போன்று மதுரை அரங்கிலிருந்து திரு உமா மகேஸ்வரன், ஜெகநாதன் ஆகியோரும், திருச்சி அரங்கத்திலிருந்து பகலவன் பாபு, செந்தமிழ் செல்வன் ஆகியோரும், கோவை அரங்கத்திலிருந்து ஃபைசல் ரகுமான், ஹரன் சுபா ஆகியோரும் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். தேவனி, பொதுமக்கள் முன்னிலையிலே மாணவர்கள் இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபடுகிறார்கள். இரண்டு தரப்பை சேர்ந்த மாணவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்றாங்க. மாணவர்கள் மீதான மரியாதை படிப்படியாக குறைந்து வருகிறதா? அவர்கள் மீதான அச்சம் சமீப காலமாக அதிகரித்திருக்கிறதா? கண்டிப்பா நம்ம பார்க்க வேண்டிய கோணம் எப்படின்னா, இப்போ இந்த உலகம் வன்முறைகள் அதிகரித்து வருகிறதுங்கிற பார்வையில் தான் பார்க்கணும். அது மாணவர்கள் மட்டுமல்ல, பெரியவர்கள் மட்டுமல்ல, முதியோர்கள் எல்லா இடத்திலும் வன்முறையாளர்களாக அதிகரித்து கொண்டுதான் வருகிறார்கள். பொது ஏன் மாணவர்களை நம்ம அதிகமான கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு அப்படின்னா, நாளைக்கு அவர்கள் தான் நாளைக்கு ஒரு முன்னோடிகளாக இந்த சமூகத்தினுடைய நல்ல ஒரு வளர்ச்சியான தலைவர்களாக, ஆளுமை மிக்க வழிகாட்டுநர்களாக மாறக்கூடியவர்கள். அப்ப அவர்கள் இப்படி செய்யறார்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பொதுவாகவே நம்முடைய மனநிலையில இந்த குழந்தைகளையும் இளையோர்களையும் நாம் குற்றப்படுத்துவதில் அதிகமா இருக்கிறோம். இதுக்கான பின்னணியை பத்தி அதிகமா யோசிக்கிறது இல்லை. இன்னைக்கு வன்முறையாளர்களா மாறி இருக்காங்கிறது மிக ஆபத்தான விஷயம், மிகவும் நம்ம வருத்தத்துக்குரிய விஷயம், கவலைக்குரிய விஷயம். அதுல எந்த பொறுமை. ஆனால் இதற்கான காரணம் என்ன? ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு காவல் நிலையத்தில் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கொண்டு போய் ஜட்டியோட உட்கார வச்சிருந்தாங்க. ஒரு அசிங்கமான பாடல்களை பாடி பெண்களை கிண்டல் செய்ததா நான் அந்த கோவையில் நடந்த உண்மை சம்பவம் நான் கண்ணாட பார்த்து உடனே அங்க போய் பார்த்தா ஒரு 7-8 மாணவர்கள் உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு அசிங்கமான மிக மோசமான ஒரு தமிழ் திரைப்படம் பாடி இருக்காங்க. நான் கேட்ட அந்த நேரத்தில், இன்னைக்கு 7-8 பேர் கூட்டிட்டு வந்திருக்கீங்க, இன்னொரு 5-6 பேர் கூட்டிட்டு வரணுமே, இந்த பாடலாசிரியர் விட்டுட்டீங்க, படம் எடுத்தவங்க விட்டீங்க, இந்த பாடலாசிரியர் அந்த ஆண்டு சிறந்த பாடலாசிரியர் விருது வேற வாங்கியிருக்காரு. அப்ப இதெல்லாம் விட்டுட்டு இவர்களை குற்றவாளி ஆக்குறீங்க. அப்ப இந்த குற்றவாளிங்கிற மனநிலை இருக்கு. அப்ப இதுக்கு வேற சூழல் தான் காரணம். அப்படி இல்ல, அந்த சூழல் அப்படிங்கிற மனப்பான்மையை தாண்டி ஒரு ஆதங்கமும் இல்ல. கண்டிப்பா நான் சொல்றேன் என்னன்னா, நம்ம அந்த குற்றத்தை மையப்படுத்தி அதுக்கான சூழலையும் மையப்படுத்தி தான் பார்க்கணும். வன்முறை இப்ப நீங்க எல்லா சூழலையும் வன்முறையாளர்களான சிந்தனையை தூண்டி கொண்டிருக்கிறது. இப்ப இயல்பாகவே சின்ன வயசுல பார்த்தா மூக்குல ரத்தம் சிந்துச்சு அப்படின்னா, சிலுமூக்கு உடைஞ்சிருச்சா பள்ளிக்கூடமே அலரும், ஓடி மூக்குல. இன்னைக்கு மூக்குல இருந்து ரத்தம் வந்தா ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் கிட்ட பகிர்ந்தார், மூஞ்சில இருந்து உங்களுக்கு ஜாம் வருதான்னு கேட்டிருக்காங்க. அப்போ எப்படி குழந்தை வன்முறையாளர்களா இருக்காங்க? அப்ப இந்த குழந்தை வன்முறையாளர்களாக மாறுறாங்க அப்படிங்கிறது ஆபத்துக்குரிய விஷயம். ஆனால் இன்னைக்கு என்னன்னா, சுற்றி இருக்கிற உலகம் இன்னைக்கு எதை கொண்டு போய் காட்டுது? இன்னைக்கு அவங்க வன்முறையாளர்களாக காட்டுவதற்கான சூழல் வரும்போது, வன்முறையாளர்களாக திணிக்கப்படும் போது என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு அவருக்கான வெண்டிலேஷன் இங்க அவங்க நெறிப்படுத்துவதற்கு யாரை ரோல் மாடலா எடுக்கிறாங்க? இப்ப நிழலை நிஜமாக கருதுகிற அகவை அந்த வயசு நிழலை நிஜமாக கருதும் பொழுது யார் ரோல் மாடல் காட்டப்படுகிறார்? இன்னைக்கு காட்டப்படுகிற கல்வி திட்டம் எனக்கு, பாடத்திட்டம் எதை காட்டுகிறது? இன்னைக்கு சமூகம் என்ன இருக்கு? அப்ப நம்ம முன்னாடியே முன் உதாரணங்களாக நம்ம எடுத்துக்கப்படுகிற முன் உதாரணங்கள் இருக்கப்படுவர்கள் அத்தனையும் நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்றது? அப்ப இந்த ஒரு வன்முறையை மையப்படுத்தி இன்னைக்கு சட்டக்கல்லூரி மாணவர்கள் மிகப்பெரிய வன்முறை உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எவ்வளவு மோசம். இன்னைக்கு சட்டத்தை கையாள வேண்டியவர்கள் சட்டத்தை நெறிப்படுத்த வேண்டிய, சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்ய வேண்டியவர்கள் இன்னைக்கு சட்டத்தை மறந்து கையில் எடுத்தவர்கள் நம்ம கண் முன்னாடி பார்த்தோம் இன்னைக்கு. அப்ப எல்லா இடத்திலும் வன்முறை அதிகரித்துக் கொண்டு இருக்கிறதுங்கிறது உண்மை. அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு கேள்வியான விஷயம், இதை நம்ம எதிர்கொள்கிற மனப்பாங்க எப்படி இருக்கு இன்னைக்கு? ஏன்னா இன்னைக்கு ஒரு பேருந்துல தொங்கிட்டு போறாங்க. இன்னைக்கு தொங்கிட்டு போறதை பார்த்தோன்னே இன்னைக்கு என்ன, யார் தொங்கிட்டு போறான், எப்படி தொங்குறதுக்கான காரணம் வந்துச்சு? ஒரு திரைத்துறையில தொங்கிட்டு போனவனுக்கு ஒரு கோடீஸ்வரர் ஒரு கோடி கொடுக்குறான். இன்னைக்கு பட்டம் விட்டா அசிங்கம், பட்டம் விடாத மாணவன் பட்டம் விட்டவன் திரைத்துறையில விலைத்துறையில கோடி வாங்குறான். இன்னைக்கு பட்டம் விட்டவன் கல்லூரியில பட்டம் விட்டவன் அடிக்கிறான். இன்னைக்கு பட்டம் விடுக்கான ரோல் மாடல் என்ன? இன்னைக்கு ஒண்ணு இல்ல, இந்த சாலையில எவ்வளவு வேகம் போலாம் அப்படின்னா 40 கிலோமீட்டர் தான் போகணும். ஒரு விளம்பரம் வருது, நீங்கள் 12வது நொடியில் 120 கிலோமீட்டர் வேகம் போகலாங்கிறான். அந்த ஒரு 2 வீலர் வாகனம், அந்த வாகனம் தான் கடந்த ஆண்டு அதிகபட்சமான விபத்துகளை சந்தித்த வாகனம். நான் பேர் சொல்ல விரும்பல. அப்ப இந்த மாதிரியான தவறான ப்ரொமோஷன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இவன் வண்டி ஓட்டுறான், இவன் கெட்ட வார்த்தை சொல்றான்,
எந்த கெட்ட வார்த்தை, எந்த கல்லூரியில போய் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல கெட்ட வார்த்தை? எல்லாத்துக்குமே புறச்சூழல் தான் காரணம். சரி, தொடர்ந்து பேசலாம். திரு வி அரசு, உலகத்திலே 2 பேர் ரொம்ப உன்னதமான பணிகளை செய்பவர்கள் அப்படின்னு திரு இறையன்பு ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது குறிப்பிட்டார். ஒருத்தர் மருத்துவர், இன்னொருத்தர் ஆசிரியர். மனிதன் பிணமாகாமல் இருப்பதை இருக்காமல் காப்பாற்றுவர் மருத்துவர், நடைபிணமா ஆகாம காப்பாற்றுவர் ஆசிரியர் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்க ஆசிரியர் பணியில இருக்கிறீங்க. உங்களுடைய பார்வையிலிருந்து இந்த பிரச்சனை நீங்க எப்படி அணுகுறீங்க? மாணவர்களிடையே ஏன் வன்முறை உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு அடிப்படையான காரணங்களில் ஒன்று, எல்லா மாணவர்களிடமும் அந்த வன்முறை இல்லை. ஒரு மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற மாணவனோ அல்லது ஒரு பொறியியல் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களோ இப்படியாக தெருவில் இருந்து சண்டை போட்டுக் கொள்கிறார்களா என்றால் பெரும்பகுதி இல்லை. மாறாக இந்த கலை அறிவியல் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள்தான் இப்படியான வன்முறையில் ஈடுபடுகிறார்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம், அந்த மாணவர்களுடைய தேவனேயே சொன்னதைப் போல குடும்ப பின்புலம் மிக முக்கியமான காரணம். இரண்டாவது, இன்றைய படிப்பு முறைமை மிக முக்கியமான காரணம். படிப்பு முறைமையில் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஈடுபாடோ அல்லது தாங்கள் இந்த படிப்பை படித்து முடித்தால் ஒரு சமூகத்தில் நமக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை கிடைக்கும் என்றோ அல்லது இந்த படிப்பை முடித்தவுடன் எனக்கு வேலை கிடைக்கும் என்றோ அவர்கள் மனநிலையில் எவ்விதமான நம்பிக்கையையும் இந்த கல்வி முறையும் சுற்றி இருக்கிற சமூகமும் கொடுக்கவில்லை. ஆகையினாலே அவர்கள் இந்த கல்லூரிகளுக்கு வருவதும் என்பதும் போவதும் என்பதும் ஒரு வகையான மன அழுத்தத்தோடையே வந்து போகிறார்கள். அவர்களுக்கு மிக மிக அதிகமான தாழ்வுணர்ச்சி உண்டாகிவிடுகிறது. உளவியல் படி இப்படியான தாழ்வுணர்ச்சி, மன அழுத்தம் இவைகளெல்லாம் தவிர்க்க முடியாமல் ஒரு மிக மோசமான மனநோயாளியாக கொண்டு சேர்க்கும். இந்த மனநோயாளிகளாக அவர்கள் இருப்பதனால்தான் மிக அதிகமாக வன்முறையில் ஈடுபடுகிறார்கள். இல்ல, பொறியியல் கல்லூரியில படிப்பவரோ மருத்துவக் கல்லூரியில் படிப்பவருக்கோ ஒரு குறைந்தபட்ச வேலைக்கான உத்தரவாதமாக இருக்கிறது. ஆனா இவர்களுக்கு அது இல்ல அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. அப்படின்னா கூடுதல் பொறுப்புணர்வோட தான் அவங்க படிக்கணும், கூடுதல் பொறுப்புணர்வோட தான் அவங்க நடந்து இல்ல. அந்த கல்வி முறை தவறு. நீங்கள் இப்போ ஒரு அது என்ன வேலை, அதாவது மருத்துவம் பொறியியல் படிக்கிறவர்களிலும் படித்துவிட்டு நிறைய பேர் வேலையில்லாமல் இருக்கிறார்கள் என்பது இன்னொரு புறம் இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு வகையான ஒரு மாயையினாலும் இருக்கிறது. நாங்கள் எப்படியானும் படித்துவிட்டு வேலை வாங்கி விடுவோம் என்று சொல்லி. ஆனால் கலை அறிவியல் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு அப்படி மாயையான மனநிலைமைக்கு கூட இடமில்லை. அப்படியானால் இந்த கல்வி முறையில் நீங்கள் ஒரு உயர்நிலைப் பள்ளி முடித்தவுடன் கல்லூரிக்கு வருகிற பொழுது அவர்கள் எப்படியான கல்வி முறையில் ஈடுபட வேண்டும், அவருடைய முழு ஈடுபாட்டையும் இந்த கல்வி முறைகளுக்குள் எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதற்கான கல்வி திட்டமும் பயிற்சி முறையும் மிக மிக முக்கியம். அப்படியான முறைமைகள் ஏதும் இங்கு இருப்பதில்லை. எடுத்துக்காட்டாக அண்மை காலங்களிலே இந்த கல்வி ஒரு மிகப்பெரிய வணிகமாக மாறி இருப்பதனால் ஷிஃப்ட் முறை என்று சொல்லி ஒவ்வொரு கல்லூரிகளிலும் காலையில் 8 மணிக்கு தொடங்கி 12 மணி 1 மணிக்கு விட்டு விடுகிறார்கள். இந்த 12 மணிக்கு பிறகு அவன் மாலை 6 மணி வரை என்ன செய்வது என்று அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. அப்படியான ஓய்வு நேரங்களில் அவன் உட்கார்ந்து படிப்பதோ அல்லது ஒரு சமூக ஈடுபாட்டோடு செயல்படுவதோ அல்லது தன்னை சுற்றி இருக்கிற உலகத்தை பற்றிய சிந்தனை மரபுகளோடு வாழ்வதோ என்பதெல்லாம் அவனுக்கு கல்வி முறையின் ஊடாக உருவாக்கப்படவே இல்லை. இன்னைக்கும் நிறைய மாணவர்கள் பீட்சா கார்னர் மாதிரியான ஒரு கடைகள்ல போய் பகுதி நேரமா வேலை பார்க்கறாங்க. மற்ற மாணவர்களுக்கு பாடம் சொல்லி சம்பாதிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் மட்டும்தானே இது போன்ற சம்பவங்கள்ல நீங்க சொல்லுகிற மாதிரியான இந்த படிக்கும் போதே வேலை செய்கிற முறை என்பது ஐரோப்பிய நாடுகள்ல மிக இயல்பாக இருக்கக்கூடிய முறை. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகையும் படிப்பு முறையும் அதற்கு இயல்பாக இருக்கிறது. இங்கு நம்முடைய மக்கள் தொகை எண்ணிக்கை, நீங்கள் சொல்வதைப் போல இப்படியான பகுதி நேரங்களை வழங்குகிற தொழில், இவைகளெல்லாம் அவ்வளவாக இல்லை. அது மிக மிக முக்கியமான காரணம். இரண்டாவது, அந்த மாணவர்கள் கல்லூரி வந்த உடனேயே தாங்கள் ஒரு வகையான விடுதலை உலகத்தில் வாழ்கிறோம் என்று ஒரு போலித்தனத்தில் வாழ்கிறார்கள். பல்வேறு விதமான மோசமான நம்பிக்கைகள் எல்லாம் அவரிடம் இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். திரு மாரியப்பன், மாணவர்கள் மீதான மரியாதை, ஒரு காலத்துல மாணவர்கள் அப்படின்னா ரொம்ப மரியாதை இருந்துச்சு. ஆனா படிப்படியாக அவர்கள் மீதான மரியாதை குறைஞ்சு இப்ப அவங்கள பார்த்தாலே ஒரு பயம் வருது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்கள் தரப்புல இருந்து முன்வைக்கப்படுது. ஒரு மாணவ பிரதிநிதியா இந்த பிரச்சனையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது மாணவர்களை பொறுத்தளவு இந்த விஷயத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடப்பதற்கு காரணம் முதல்ல மாணவர்கள் மட்டும் கிடையாது. வன்முறையாளர்களா இன்னைக்கு மாணவர்கள் மாறி இருக்காங்க சொல்வது கிடையாது. வன்முறையாளர்களா அவங்க மாற்றப்பட்டிருக்காங்கிறதா. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இதற்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம் அரசாங்கம் தான்.
நீங்க வந்து கல்வியில அவன் வந்து இந்த சமூகத்திற்கான ஒரு கல்வியா இன்னைக்கு வந்து பாட புத்தகங்கள் இல்லை. முதல்ல அந்த பாட புத்தகங்கள் மாணவர்கள் இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டிய நோக்கங்கள் குறித்த ஒரு பாட புத்தகமா இருக்கணும். அதிலிருந்து தான் மாணவன் வந்து இந்த சமூகத்திற்கு என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற, ஏன்னா சுதந்திர போராட்ட காலகட்டங்களில் தேசிய பள்ளிக்கூடங்கள்லாம் நடத்தினாங்க, தேசிய கல்லூரிகள் நடத்தினாங்க. சுதந்திரத்திற்காக அந்த மாணவர்கள் வந்து போராட்டம் நடத்தி சுதந்திரத்தை வாங்கினாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சிலபஸ் இன்னைக்கு அவ உருவாகும் பொழுதே சுயநலத்தோடு உருவாக்கக்கூடிய ஒரு சிலபஸா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, அவ அப்படியே மேல் வகுப்புக்கு வரும் பொழுது அந்த மாணவனுக்கான வகுப்பறைகள்ல சொல்லிக் கொடுப்பதற்கு போதுமான ஆசிரியர்களே கிடையாது. வகுப்பறைகள் இன்னைக்கு வந்து பல கல்வி நிறுவனங்கள்ல எல்லா வகுப்புகளும் நடைபெறுவதே இல்லை. ஒண்ணு. அதனால போதுமான ஆசிரியர்கள் இல்ல, வகுப்புக்கு நிறைய ஆசிரியர்கள் வராதனால ஏகப்பட்ட டைம் என்பது மிச்சம் இருக்கு. அதனால மாணவர்களுக்கு இயல்பா வந்து ஒரு இடத்துல கூடக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. அங்கே சில பிரச்சனைகள் என்பது உருவாகுது. இது வந்து அரசாங்கம் தான் அங்க அந்த கல்வி நிலைய வளாகங்களுக்குள்ளார கொண்டு வரணும். இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல மாணவர்களுக்கு வந்து அங்க திருவிழாக்கள்லாம் நடக்கும். அவனுக்கு தேவையான மகிழ்ச்சியை வந்து திருவிழாக்கள்ல சில இடங்கள்ல கொண்டாட முடியும். ஆனா நகர்ப்புற மாணவர்களுக்கு அந்த விதமான எந்த ஏற்பாடும் கிடையாது. அவன் மனதிற்குள்ளார பூட்டி வச்சிருக்கக்கூடிய அத்தனை மகிழ்ச்சிகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலா தான் ஃபர்ஸ்ட் டேவ்லயோ மற்ற நேரங்களையோ வந்து பயன்படுத்துறாங்க. இல்ல, நிறைய வாய்ப்புகள் இருக்கு அவங்களுக்கு. சினிமா, சமூக வலைத்தளங்கள்ல அவங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதற்கு, அவங்க நேரத்தை செலவிடுவதற்கு நிறைய ஆக்கப்பூர்வமான வழிகள்லாம் இருக்கு. நிச்சயமாக எந்த விதமான வாய்ப்புமே இல்ல, திருவிழா மட்டுமே தான் ஒரே ஒரு வாய்ப்பு நம்ம சொல்லிடணும். இல்ல, அது கிராமப்புற மாணவர்களுக்கு. நீங்க நகர்ப்புறங்கள்ல இன்னைக்கு நகர்ப்புறங்கள்ல பெரும் வசதி எல்லாமே கிராமப்புற மாணவர்களுக்கும் போய் சேர்ந்திருக்கு தானே? இல்ல, கிராமப்புற மாணவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. இருந்தாலும் அவன் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் கூட அங்க இருக்கக்கூடிய சூழல் அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாக்கி வச்சிருக்கு. ஒண்ணு. ஆனா சென்னை போன்ற பெருநகரங்கள்ல இன்னைக்கு அடிமட்டத்திலிருந்து வரக்கூடிய அவங்களுடைய வீடு சூழலே நமக்கு தெரியும். அந்த வீட்டுக்குள்ளார எல்லாருமே ஒரே டயத்துல இருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு மேல்தட்டில் இருக்கக்கூடிய அவங்களுக்கான படிப்பதற்கு ஒரு அறை, ஹால், படுப்பதற்கு இந்த மாதிரியான ஏற்பாடுலாம் இருக்காது. ஒட்டுமொத்தமா அவங்க இருப்பதே ஒரு சின்ன அறைக்குள்ளார தான் இருக்க முடியும். அதே நேரத்தில் வறுமையாக இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க சொல்லக்கூடிய அந்த வலைத்தளங்களுக்கு போய் 1 மணி நேரத்துக்கு போய் பணம் கட்டுவதற்கோ இந்த மாதிரியான வறுமையான ஒரு சூழல் என்பதும் இருக்குங்கிறது ஒண்ணு. சரி, இது எப்படி அந்த மாணவர்களை வன்முறையை நோக்கி தள்ளுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரெண்டாவது, அதான் அந்த மாதிரியான டயங்களை உருவாக்கி கொடுப்பது ஒண்ணு. இது போக வந்து ஆசிரியர் மாணவர் உறவு என்பதே இன்னைக்கு பெரிய அளவுக்கு சிக்கலா இருக்கு. இன்னைக்கு மாணவர்களுக்கு சிலபஸ் வந்து சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா ஆசிரியர்கள் தான் அதை வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். இன்னைக்கு முந்தைய இருந்த ஆசிரியர்கள் இவர்கிட்ட நான் படிச்சேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்த இடம் போய் இன்னைக்கு இவர்கிட்டயா படிச்ச அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆசிரியர் மாணவர் உறவு என்பது பெரிய அளவுக்கு மோசமா நிகழ்ந்திருக்கு. இதுல இன்னொரு விதத்துல நம்ம பார்த்தோம்னா தொடர்ந்து பேசலாம். தற்போது மதுரை அரங்கத்திலிருந்து திரு உமா மகேஸ்வரன் உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். நீங்க சார், நான் வந்து என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு மாணவர்கள் திட்டமிட்டே வன்முறையாளர்களாக மாற்றப்படுகிறார்கள் என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பள்ளிகளில் விளையாட்டு மைதானங்கள் கிடையாது. அதே மாதிரி பார்த்தா நூலக வசதிகள் கிடையாது, ஆசிரியர்கள் கிடையாது. என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிறது டாஸ்மாக் கடை இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 15 வயசு 16 வயசு பையன் கூட டாஸ்மாக் கடையில் போய் குடிக்கக்கூடிய நிலைமை என்பது உருவாகுது. அப்ப இதன் மீது அக்கறை கொள்ள வேண்டிய அரசாங்கம் இதை பற்றி கண்டுகொள்வது இல்லை அப்படின்றது. கல்லூரிகள் நடைபெறக்கூடிய மோதல் என்பது என்னன்னா ஜாதிய மோதல்களை உருவாக்குது. மாணவர்களுக்கிடையே ஒரு ஜாதிய மோதல்களை. இன்னைக்கு நம்மளுடைய பாடத்திட்டம் ஒரு ஜாதிய நல்லிணக்கத்தையோ ஒரு மத நல்லிணக்கத்தையோ ஒரு தேச ஒற்றுமையவோ சொல்லிக் கொடுக்குதான்னு பார்த்தா பெரிய அளவில் வந்து கிடையாது. வெறும் வந்து கொஸ்டின் ஆன்சராகத்தான் நம்மளுடைய கல்வி முறை என்பது இருக்கு. ஒரு சாதாரண ஒரு மாணவனுக்கு ஒரு பொது சிந்தனை என்பதையே நம்மளுடைய கல்வி திட்டம் சொல்லிக் கொடுப்பது இல்லை அப்படின்றதுதான். வெறும் நம்மளுடைய கல்வி திட்டம் என்பது என்னன்னா முழுக்க முழுக்க வேலை வாய்ப்புக்கான கல்வி திட்டமா இருக்கு. உமாமகேஸ்வரன், நிச்சயமா இதுக்கான பதில தேவனேன் நம்ம கேட்கலாம். தேவனேன், மது நுகர்வு அப்படிங்கிறது மாணவர்கள் பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதே மாதிரி ஜாதிய உணர்வு அப்படிங்கிறதும் காரணமா இருக்கு அப்படின்னு அவருடைய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. இதற்கு உங்களுடைய பதில்? கண்டிப்பா வந்து நான் கொஞ்சம் முரண்பட்டு மதுவை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு. இன்னைக்கு நிறைய நேரத்தில் என்ன தவறு நடக்கு, மது ஒரு காரணம், மதுவே ஒரு காரணமா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இன்னைக்கு மது ஒரு காரணம். மதுங்கிற பேர்ல இன்னைக்கு ஒண்ணுல இன்னைக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 4 அகவை உள்ள ஒரு குழந்தையை தூக்கிட்டு போய் நம்ம சேலம் பக்கத்துல வாழப்பாடியில ஒரு 3 கயவர்கள் பாலியல் வன்முறை செய்து கொலை செஞ்சாங்க. கேட்ட உடனே என்ன சொல்றாங்க, குடிச்சதுனால தான் பண்ணிட்டேன் அப்படி சொல்றாங்க. நான் குடியே ஒரு காரணம், குடியே ஒரு காரணமா இல்ல. எந்த குடிகாரனாவது குடிச்சிட்டு ஒரு மலத்தை சாப்பிட்டுருக்கானா? எந்த ஒரு குடியாரன் குடிச்சிட்டு வந்து ஒரு அம்மா மேல ஒரு புணர்ந்துருக்கானா சொல்லுங்க? இந்த குடிங்கிற ஒரு கூட வச்சுக்கிட்டு அவங்க பண்ற அயோக்கியத்தனம் இது வக்கர புத்தி தான் இதுக்குள்ள இருக்கு. இதுக்குள்ள இருக்கிற உள்ள இருக்கிற அந்த வக்கர புத்தி தான் காரணம்னு பார்க்கணும். அப்ப குடியும் ஒரு காரணம்,
உள்ள இருக்கிற அந்த உள்ள புத்தி இருக்கிற அது ஒரு காரணம். ரெண்டாவது விஷயம் சொல்லும்போது மிக முக்கியமான சொன்னார் அந்த சாதிய உணர்வு. இன்னைக்கு வந்து மிக முக்கியமான வளர்ந்து வருகிற சூழலில் நகர்ப்புறங்களும் கூட ஜாதிகள் இருக்கிறது, நகர்ப்புற கல்லூரிகளுக்குள்ளும் ஜாதி இருக்கிறது, நகர்ப்புற இயங்குகிற அலுவலகங்களிலும் ஜாதி இருக்கிறது. இல்ல இது எப்படி திடீர்னு கல்லூரி காலத்துல மட்டும் அது எமர்ஜ் ஆயிடுதா இல்ல பள்ளியிலிருந்தே இருக்கு. இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் பிளஸ் எல்லாம் அந்த பக்கம் போய்க்குவாரு, மைனஸ் எல்லாம் அந்த பக்கம் போய்க்குவாரு அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் ஒரு ஆங்கில நாளிதழ் முதல் பக்கத்துல கோயம்புத்தூர்ல உடுமலைப்பேட்டையில உயர் சாதிக்காரனை பிளஸ் என்றும் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களை மைனஸ் என்று சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா நமக்கு அரசாங்கம் பண்ண தப்பே என்னன்னா தீண்டாமை ஒரு பாவம், தீண்டாமை ஒரு கிரைம் அந்த காலத்துல இருந்தாம சாதி ஒரு பாவம், சாதி ஒழிக்கப்பட வேண்டும், சாதி தான் மிக மோசம் அப்படி எங்க எழுதலையே. நாம் சொல்ல வேண்டியது தீண்டாமை அல்ல, தீண்டாமை மோசம், சாதி ஒழிப்போ, சாதி ஒழிப்பு தான் சமத்துவத்துக்கான வழி எங்கேயும் சொல்லி தரலையே. அப்ப சாதி ஒழிப்பிற்கான விஷயங்களை எங்கேயும் சொல்லிக் கொடுக்காமல் சாதியத்தினோட வீச்சை சொல்லுவோம். அம்பேத்கர் அழகாக சொல்லுவார், சாதி என்பது ஜீன் ப்ரோக்ராம் இருக்கிறார், அந்த அளவுக்கு ஆழமாக உள்ளோடி கொண்டிருக்கிற சாதியத்தை வேற இருக்க வேண்டும். இன்னைக்கு கல்லூரிகளை நடக்கிற இன்னைக்கு ஒரு காலத்துல கல்லூரிகள் வந்து இன்னைக்கு கலை பேராசிரியர் சொல்லும்போது கல்லூரிகள்ல வந்து கலை அறிவியல் கல்லூரி சார்ந்தவர்கள் தான் ஒரு காலத்தில் இந்த தேசத்தை ஆள்பவர்களுக்கான உருவாக்கங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு பச்சையப்பன் கல்லூரியோ அண்ணாமலை பல்கலைக்கழகங்கள் தான் இந்த தேசத்தினுடைய ஐடியாலஜி ஒரு ஐடியாலஜி சித்தாந்த ரீதியாக உருவாக்கப்பட்டவர்கள் உருவாக்கி இன்னைக்கு அதே கல்லூரிகள் அந்த மாதிரி இருக்கிற கல்லூரிகளுக்குள்ள இன்னைக்கு நடக்கிற மாணவ பேரவை தலைவருக்குள் சாதியம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது எத்தனை கல்லூரி நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம அடிப்படையில வந்து இன்னைக்கு சாதியம் என்று இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சி எதை நோக்குகிறாங்க, இளம் பெண்கள் பாசறை, இளம் மாணவர்களை பாசறைக்குள்ள வந்துட்டா. ஏன்னா இன்னைக்கு மாணவர்களை அரசியல் வயப்படுத்தணும், அரசியல் வயப்படுத்துவதற்கு என்ன வழி, ஒன்னு அரசியலாக்கணும், இன்னொன்னு சாதியாக்கணும். ரெண்டுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்திட்டா வேற எந்த சிந்தனைக்குள்ள வர மாட்டான். நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து திருச்சி அரங்கத்திலிருந்து பகலவன் பாபு, உங்களுடைய கேள்வி நீங்க கேட்க. சார், அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் மாணவர்களுடைய வன்முறை, மாணவர்கள் மீதான வன்முறைகள், மாணவர்களுக்குள்ள வன்முறைகள்ன்றது தமிழகம் முழுவதும் தொடர்ச்சி அதிகரிச்சுட்டு இருக்கு. குறிப்பாக சென்னையில் அரசு கல்லூரி மாணவர்கள், அரசு உதவி பெறும் கல்லூரி மாணவர்கள் தொடர்ச்சியாக இந்த வன்முறையில் ஈடுபட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து வெறும் கல்வி முறை அதை தீர்மானிக்கிற அந்த அரசாங்கம் மட்டும்தான் காரணமா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதாரம், சமூகம், அரசியல் இதெல்லாம் சேர்ந்து காரணமா அப்படின்றதான் என்னோட முதல் கேள்வியாக இருக்கு. இன்னைக்கு சென்னை கல்லூரி மாணவர்கள் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது தமிழகம் முழுவதும் அது ஒரு பெரிய ஒரு எதிரொலி ஏற்படுத்து. தமிழகம் முழுவதும் மாணவர்கள் சண்டை போட்டுக்கிறதுக்கு அது ஒரு மெட்ரோ சிட்டிஸ்ல இருக்கிற கல்லூரிகள்ல மட்டும் ஏன் இது போன்ற பிரச்சனைகள் அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். பகலவன் பாபு திருச்சி அரங்கத்திலிருந்து பேசினவர், மெட்ரோ சிட்டிஸ்ல அங்க இருக்கிற கல்லூரிகள்ல இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியா நடக்குது, அது மாதிரி நடக்கும்போது ஒட்டுமொத்த தமிழகத்தோட கவனத்தையும் அது போன்ற சம்பவங்கள் பெறுது அப்படிங்கிறார். சென்னையில நிறைய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு இருக்கு, அப்படி இருந்தாலும் கூட அதையெல்லாம் பயன்படுத்திக்காம மாணவர்கள் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட என்ன காரணம்? முதல்ல சென்னையில் நிறைய அதிகமான கல்லூரிகள் இருக்கிறது முதல் காரணம். ஒவ்வொரு கல்லூரியிலையும் படிக்கிற மாணவர்கள் ஒவ்வொரு வகையான சாதி மற்றும் மத பின்புலத்தோடு இருக்கிறாங்க. அப்புறம் இப்போ ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒவ்வொரு பகுதியை சார்ந்த மாணவர்கள் பெரும்பகுதியாக சேர்கிறார்கள். இதுக்குள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று, இப்போ சில கல்லூரிகளை பற்றி ஒரு பெரிய கல்லூரி என்ற மனநிலையும், சில கல்லூரிகளை பற்றி அது மிக மோசமான கல்லூரி என்ற மனநிலையும் ரொம்ப காலமாக தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டிருக்கு. இது ஏன் உருவாக்கியிருக்காங்க என்னங்கிறதுக்கு முக்கியமான காரணம் எல்லாரும் சொல்றது பாரி, அந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுடைய சமூக பின்புலம் வேற, இந்த கல்லூரியில் படிக்கிற மாணவருடைய சமூக பின்புலம் வேற. அப்ப இந்த கல்லூரிகளுக்குள்ள அவங்க மோதுவது என்பது மன ரீதியாகவே அவர்கள் சாதிய மனநிலைமையோடு மோதுகிறார்கள், பொருளாதார முரண்பாடுகளோடு மனநிலைமையில் சேர்ந்து மோதுகிறார்கள். இந்த ஊர்ல ஊடகங்கள் நிறைய இருப்பதனால உடனுக்குடன் இந்த செய்தி வெளி உலகத்துக்கு மிக அதிகமாக தெரிகிறது. வேற ஊர்களில் நடக்கக்கூடிய கலவரங்கள் சிறிய அளவில் நடந்தாலும் வெளிய ஊர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ஆகையினால இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய கல்லூரிகளின் பின்புலங்களும் இந்த கல்லூரிகளில் நடக்கக்கூடிய, எடுத்துக்காட்டாக இப்போ சில கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் அதை படித்து முடித்துவிட்டு தாங்கள் என்ன செய்வது என்பது பற்றி அவர்களுக்கே தெரிவதில்லை. இப்படி தெரியாத ஒரு மனநிலைமையில் அவர்கள் அந்த கல்லூரிக்கு வருவது போவது என்பதை ஒரு வகையான பொழுதுபோக்கு மனநிலைமையாக நினைக்கிறார்கள். இன்னொரு கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் இரண்டு கல்லூரி மாணவர்கள் மத்தியிலே மிக மோசமான மனமுரண், தாழ்வுணர்ச்சி, இப்படி நிறைய விஷயங்களை இந்த சமூகம் உருவாக்கி இருக்கிறது. இதனால்தான் சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியிலே இப்படி அடிக்கடி மோதல் நடக்குது. நாம் இதை பெயரை சொல்லி சொன்னால் மிக தெளிவாக விளங்கும். உங்க ஊடகத்தில் பெயரை சொல்ல முடியாது,
ஆகையினாலே அது ஊடகமாக சொல்ல வேண்டியது. நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறது நிச்சயமா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். திரு மாரியப்பன், அரசாங்கத்தோட கவனம் சரியில்லை, கட்டமைப்பு சரியில்லை, கல்லூரிகள்ல நிறைய பற்றாக்குறை இருக்கு, ஆசிரியர் பற்றாக்குறைன்னு நீங்க நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சீங்க. ஒவ்வொரு பேருந்து ரூட்லையும் ரூட் தலைன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தலைமையில மாணவர்கள் செயல்படுறாங்க. இதையெல்லாம அரசு கத்துக் கொடுத்தது, இதையெல்லாம பேராசிரியர்கள் கத்துக் கொடுத்தாங்க? நிச்சயமாக நீங்க அந்த ரூட்டு தலை அப்படிங்கிற ஒரு விஷயம் கடந்த ஒரு 50 வருடங்களாகவே அந்த விஷயங்கள் என்பது சென்னையில இருக்கு. நீங்க சென்னையில இப்போ ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்ன? அந்த பேருந்து ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் நன்றி தெரிவிக்கும் முகமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு அது. வருடம் முழுவதும் அந்த பேருந்துல பயணம் செய்யறவங்க ஒரு நட்புறவோடு இருக்கணுங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட நிகழ்வுகள் அது. அது இன்னைக்கு சர்ச்சையா மாறி இருக்கு, பிரச்சனையா முடிஞ்சிருக்கே. நிச்சயமா நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஹிந்து தமிழ் பத்திரிகையில நீங்க ஒரு செய்தி ரூட்டு தலை குறித்ததான செய்தி தான். அந்த மாணவன் பொதுவா அந்த ரூட்ல இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுடைய வீடுகளில் நடைபெறக்கூடிய எந்த நிகழ்வா இருந்தாலும் ஒற்றுமை உணர்வோடு சென்று வருவது, இந்த சமூகத்தில் யாருக்கெல்லாம் பிளட் தேவைப்படுதோ அந்த அவங்களுக்கு இந்த ரூட்ல இருக்கக்கூடிய பசங்க என்ன குரூப்னாலும் கொண்டு போய் எந்த டைமா இருந்தாலும் கொண்டு போய் கொடுக்கறது அப்படிங்கிற நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய ரூட்டு தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல இது திட்டமிட்டு ஏதோ மாணவர்கள் மட்டுமே ரூட்டு தலையாக இருந்து செயல்படக்கூடிய காலகட்டங்கள்ல நல்லாவே இந்த மாதிரியான நோக்கங்களுக்காக தான் செயல்பட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் கட்சிகள் மாணவர்களை அந்த மாதிரியான ரூட்டு தலைகளாக மாணவர்களை இவங்களே உருவாக்குறாங்க. அரசியல் அடியாட்களாகவும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆளா இருந்து கொண்டு மாணவர்களை இவர்கள் தான் உருவாக்குகிறார்கள் அப்படிங்கிறத அடையாளம் கண்டுகொள்ளும் திறன் மாணவர்களுக்கு இல்லையா? நமக்கிட்டயே பிளவை உண்டு பண்றாங்க அப்படிங்கிற எண்ணம் மாணவர்களுக்கு இல்லையா? பொறுப்புணர்வு மாணவர்களுக்கு இல்லையா? மாணவர்களுக்கு பொறுப்புணர்வை உருவாக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளாதனுடைய விளைவுதான் இந்த மாதிரியான அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய வறுமையை அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆளா இருந்து இந்த மாதிரியான வேலைகளை செய்ய வைக்கிறாங்க. தேவனையன், அரசியல் பின்னணி தான் இது போன்ற மாணவர்கள் பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. 60களில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தொடங்கி சமகாலத்தில் நடந்த பல்வேறு போராட்டங்கள்ல, இலங்கை தமிழர் விவகாரமா இருக்கட்டும், முல்லை பெரியார் விவகாரமா இருக்கட்டும், பல்வேறு போராட்டங்கள்ல மாணவர்கள் தாங்களே முன் வந்து போராடி இருக்கிறாங்க. ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு தங்களுடைய சக்திகளை செலவழிச்சிருக்காங்க. ஏன் இப்ப மட்டும் திசை மாறி போறாங்களா? இப்ப மட்டும் அரசியல் கட்சிகள் ஏன் அவங்களை திசை மாத்தணும்? இல்ல, இன்னைக்கு இந்தியாவுடைய அதிகபட்சமான இளையோர் கையில் இருக்குங்கிறாங்க. இளையோருடைய வாக்கு வங்கி மிக முக்கியமாக பார்க்குறாங்க. இன்னைக்கு அரசியல் கட்சிகள் இன்னைக்கு ஐடியாலஜி எல்லாம் இழந்துட்டாங்க. எல்லா கட்சியும் ஐடியாலஜி கிடையாது அவங்களுக்கு. ஒரே விஷயம், வாக்கு சம்பாதித்தல், சுரண்டல், கொள்ளையடித்தல், அணுவித்தல், இதுதான் அவங்களோட நோக்கம். அப்போ அதை அணுவிக்கிறதுக்கு எளிய முறையில் வாக்குகளை கொண்டு வருவதற்கு என்ன வழி? அப்போ வாக்குகளை கொண்டு வரீங்கன்னா 1-2 விதம் வாக்குகளை கைப்பற்றுவதற்கு வழி என்ன? அது என்ன? பகடைக்காய்க்கல ஆக்கணும். யாருன்னா இளையோரை கொண்டு வா, அவனை உருவாக்கு. ஏன்னா நீங்க எந்த நோக்கத்திற்காக இந்த மாதிரி சின்ன சின்ன அமைப்புகளை உருவாக்குறாங்க? அப்ப அவர்கள் மூலம் அந்த ஒரு கல்லூரியில நடந்த ஒரு மாணவர் தேர்தல்ல ஒரு குறிப்பிட்ட இப்ப நீங்க ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு மாணவன் சேர்ந்த செலவு 35 லட்சம். என்னங்க அவனுக்கு என்ன வருமானம்? இப்ப ஒட்டுமொத்தமா மாணவர்களுக்கு அரசியலே தேவையில்லைன்னு முடிவுக்கு வந்தாங்க. கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா மாணவர்கள் அரசியல் தேவை. நீ மாணவர்களை இப்படி செஞ்சுட்டா நாளைக்கு இவங்க எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இந்த சுரண்டலை சுரண்டலாம், பன்னாட்டு கம்பெனிகள் சுரண்டலாம், நுகர்வு கலாச்சாரத்தில் பேர்ல சுரண்டலாம், எதன் பேரிலும் சொல்லலாம், கல்வி என்கிற பேர்ல சுரண்டலாம், எல்லா பேரிலும் சுரண்டலாம். ஏன்னா இவர்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள். கேள்வி கேட்கிற நிலையில் ஒரு நல்ல சித்தாந்தத்துக்குள் நுழைய நிலை. இப்ப நாங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எனக்கெல்லாம் ஒரு பேராசிரியர், அரசு போன்ற பேராசிரியர் பெருமக்கள் எனக்கு மனதில் உட்கார்ந்ததுனால இன்னைக்குள்ள ஒரு ஐடியாலஜிகள் சமூகத்தை ஏன் பார்க்கணும், ஒரு பெரியாரிய பார்வை, ஒரு அம்பேத்கரிய பார்வை, ஒரு மார்க்சிய பார்வையில் சமூகத்தை பாருங்கள் என்று ஆசிரியர் பெருக்குள் சமூகத்தை உருவாக்குறதுக்கான காரணம். இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த காரணத்துக்குள்ள போயிடாதீங்க. ஏன் நமக்கு கிடைச்ச கல்வி ஏன் கிடைக்கல? ஏன் இன்னைக்கு சென்னைக்குள்ள எல்லா மக்களையும் குடிசையை தூக்கி சென்னை விட்டு வெளியேற்றுறாங்க? இன்னைக்கு ஏன் சென்னையிலிருந்து அந்த மக்களையே படிக்க வர முடியல? ஏன் நவீன தீண்டாமை சேரிகளாக சென்னை விட்டு வெளியே அப்புறப்படுத்தப்படுறாங்க? இந்த கேள்வியை கேட்க முடியல. இன்னைக்கு ஏன் நீ படிக்கட்டில தொங்குனாங்க அப்படின்னு செய்தி வருது, குரங்குகள் போல் தொங்குனான்னு வருது. படிக்கட்டில தொங்குவதற்கான காரணம் சென்னைக்குள்ள இருக்கிற எல்லா பள்ளிக்கூடங்களையும் மூடி சென்னைக்குள்ள வெளியே மக்களை தூக்கி கொண்டு போட்டாச்சு. அந்த மக்களுக்கு பள்ளிக்கூடங்கள் கிடையாது, சென்னைக்குள்ள வர்றாங்க, படிக்கட்டில தொங்கிட்டு வராங்க, விபத்து ஏற்படுது, இறக்குறாங்க. குரங்குகள் போல் தொங்கி வந்ததால் இறந்தது என்று ஊடகங்கள் எழுதுறாங்க. காரணம் என்ன? ஏன் பள்ளிக்கூடம் இல்லாம போச்சாங்க? சரி, அரசு அவர்கிட்ட கேட்போம். ஆசிரியர் பணி, அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணின்னு சொன்ன மாதிரி எல்லாம் இன்னைக்கு ஆசிரியர்கள் அர்ப்பணிப்பு உணர்வோட செயல்படுறது இல்லையா? முன்னாடி இருந்த ஆசிரியர்கள்லாம் நல்லா இருந்தாங்க, ரோல் மாடலா இருந்தாங்கன்னு தேவனையன் சொல்றாரு. அவர் சொல்றதுல ஒரு வகையில நிறைய உண்மைகள் இருக்கு. எப்படின்னா, இதுல இந்த விஷயங்களை ஒரு நேர்கோடா பார்க்க கூடாது. பழைய காலத்துல குறைந்த ஆசிரியர்கள், இந்த காலத்துல நிறைய ஆசிரியர்கள் வந்திருக்காங்க. குறைந்த ஊதியம் வாங்கிட்டு இந்த பழைய வரலாறை இன்றைக்கு கொண்டு வர்றதுல அவ்வளவு சரியில்லை. ஆனா உண்மை என்னன்னா, இன்னைக்கு ஆசிரியர்களாக தேர்வு செய்யப்படுபவர்கள் எப்படி செய்யப்படுகிறார்கள்?
ஒரு கல்லூரிக்கோ ஒரு பள்ளிக்கூடத்திற்கோ ஒருவர் ஆசிரியராக வர வேண்டும் என்று சொன்னால் அவருடைய தகுதி அடிப்படையில் இன்று தேர்வு செய்யப்படுகிறார்களா? மிகச்சிறந்த மதிப்பெண் வாங்கியிருக்கிறார், அவர் தேசிய அளவில் பரிசு வாங்கியிருக்கிறார், அவர் மிக நன்றாக பாடம் நடத்துகிறார் என்ற தகுதிகளை அடிப்படையாக கொண்டு இன்று ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவதில்லை. இன்றைக்கு ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவது என்பது ஒரு மிகப்பெரிய மோசடியாக நடந்து கொண்டிருக்கிறது. சில கல்லூரிகளில் ஒரு ஆசிரியர் நியமிப்பதற்கு குறைந்தபட்சம் 20 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரை கொடுக்கிறார்கள். இப்படி ஒரு பணத்தை கொடுத்துவிட்டு ஒரு கல்லூரியில் ஆசிரியராக வருபவர் எப்படி ஆசிரியர் தொழில் செய்ய முடியும்? எப்படி நீங்க சொல்ற ஆசிரியருடைய அறம் இருக்கும்? ஆசிரியர் அறத்துக்கான எந்த தன்மைகளும் ஆசிரியர் தேர்வு முறையில் இல்லாத பொழுது அந்த ஆசிரியரிடம் போய் இந்த அறத்தை எல்லாம் நீங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? இது ஒன்று. இரண்டாவது, மாணவர்களுக்கு கொடுக்க முடிகிற பேசப்படுகிற கல்வி முறையை எப்படி கொடுக்க வேண்டும் என்ற பயிற்சியும் இந்த ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்படுகிறதா? இவர்கள் மாணவர்களாக இருந்த பொழுது நீங்கள் எந்த மாணவர்களை குற்றம் சாட்டுகிறீர்களோ அப்படியே இருந்து வளர்ந்து வந்தவர்கள் இந்த நிலைமைக்கு போன பிறகு மாணவர்களை பார்த்து குற்றம் சாட்டுவதோடு நிற்கிறார்கள். இந்த மாணவர்கள் எல்லாம் படிக்கவில்லை, இந்த மாணவர்கள் எல்லாம் மோசமானவர்கள், இவர்கள் ரவுடிகள் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அந்நியப்படுத்துகிற வேலையையும் இந்த ஆசிரியர்கள் நிறைய பேர் எந்த முயற்சியும் செய்யறது. இந்த முயற்சிக்கு ஆசிரியர் தேர்வு முறையில் மாற்றம் வேண்டும், கல்வி முறையில் மாற்றம் வேண்டும். நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக கோவை அரங்கத்திலிருந்து திரு ஃபைசல் ரஹ்மான் உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார். இது என்னன்னா, இப்போ நான் அரசு சார்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். மாணவர்கள் இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகளை செய்யணும்னா அதுக்கு காரணம் அவர் செய்கிற சிறிய சிறிய தவறுகள் தான். மாணவர் செய்கிற சிறு சிறு தவறுகள்னால தான் ஒரு காலையில் அட்டெண்டன்ஸ் போடுறாங்க, அடுத்த அவரே கட்டடிச்சு போயிடுறாங்க. அந்த குற்றத்தை அவங்களோட பெற்றோர்கள்ட்ட தெரிவிப்பதில்லை. அந்த தெரிவித்து அவர் அந்த மாணவர்களை கண்டித்தால் இந்த அளவுக்கு அவங்க பெரிய அளவுக்கு பிரச்சனை போகிறதில்ல, பண்ண மாட்டாங்க. இவங்க என்ன கல்லூரிக்கு வர்றாங்களா, அட்டெண்டன்ஸ் போடுறாங்களா, அவ்வளோதான், அப்படி லூஸில் விட்டுறது. அப்புறம் என்ன, இந்த மாதிரி தவறுகள் அவர் செய்ய செய்ய இதற்கு பின்னாடி அரசியல் வருகிறது, அரசியல் மதம் வருகிறது. இந்த மதத்தினால என்ன ஆகுது, மாணவர்களுடைய பிரிவினை மிகப்பெரிய அளவில் ஏற்படுது. இதுக்கு காரணம் முதல்ல மாணவர்களின் ஒழுக்கமும் இது கற்றுக் கொடுக்க வேண்டியது பள்ளி மற்றும் கல்லூரிகள் தான். இங்க ஆசிரியர்கள் சரியில்லை. ஏன்னா ரஹ்மான், அரசு கிட்ட விளக்கத்தை கேட்கலாம். பள்ளிகள் இருக்கிற மாதிரி இன்னைக்கும் பெற்றோர் ஆசிரியர் கழகம், கல்லூரிகள் இருக்கா? பெற்றவர்களை கூப்பிட்டு ஆசிரியர்கள் உங்களுடைய மாணவர் இப்படி, உங்களுடைய குழந்தைகள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச தகவலையாவது, குறைந்தபட்ச இடைவெளியிலாவது அவங்க கொடுக்குறாங்க. அப்படியான முறைமைகளுக்கு பெற்றோர் ஆசிரியர்கள் கழகம் என்பது எல்லா கல்லூரிகளிலும் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் முறையாக இருக்கிறது. அதில் இப்ப தனியார்கள் நடத்துகிற கல்லூரிகள் மற்றும் பள்ளிக்கூடங்களில் அப்படியான அந்த ஆசிரியர் கழகம் என்பது பெற்றோர்களை கூப்பிட்டு பேசுவது என்பது, இப்படி ஒரு குழந்தை சரியாக நடைபெறவில்லை என்றால் அவரை சொல்லுவது என்பதை ஒரு முறையாக அவர் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, கண்காணிப்பே இல்ல, பேராசிரியர்கள் மாணவர்களை கண்காணிக்கிறது இல்ல அப்படின்னு. அரசு கல்லூரிகளில் அப்படியான கண்காணிப்பு முறைமைகள், அதற்கான திட்டமுறைகள் நடைமுறையில் சாத்தியமில்லை. ஒன்று, ஏன்னா அதனுடைய எண்ணிக்கை அளவு மிக அதிகம். எண்ணிக்கை, நீங்க எல்லோரும் சொல்வதை போல ஆசிரியர்கள் போதிய அளவிற்கு கல்லூரிகளில் பணியமர்த்தம் செய்யப்பட்டிருக்கிறார்களா என்றால் இல்லை. மிக குறைந்த அளவிலேயே ஆசிரியர்கள் பணியமர்த்தம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நிறைய காலியிடங்கள் இருக்கிறது. இப்போ இந்த கல்லூரி நிர்வாக முறையிலும் பாடமுறையிலும் மாணவர்களுடைய உளவியல் சார்ந்த முறையிலும் ஏற்படக்கூடிய சிக்கல்களை கவனத்தில் எடுக்காமல் ஒரு ஒழுக்க போதிப்பு மூலமாகவே நாம் இதை சாதித்து விடலாம் என்று நினைப்பது ஒரு மாயை. ஒழுக்கத்தை என்னைக்குமே போதிச்சு கற்றுக் கொடுக்க முடியாது. அவன் வாழ்க்கையில் அதுக்கான சூழல் இருந்தால் அவன் ஒழுக்கமாக இருப்பான், அவனுக்கு ஒரு அறநெறி வரும். அதற்கான சூழல் இல்லாத பொழுது அவன் அப்படித்தான் இருக்க முடியும், வேற வழியே இல்லை. சரி மாரியப்பன், இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மீறி சமூக பொருளாதார ரீதியில ரொம்ப பின்தங்கிய இடத்துல வரக்கூடிய மாணவர்கள் தான் அரசு கல்லூரியில புகலிடம் தேடுறாங்க, அங்க சேர்ந்து படிக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான ரூபாய் அந்த மாணவர்களுக்காக அரசு செலவு செய்கிறது. இன்னும் செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி செலவு செய்யப்படுகிறது. இந்த பொறுப்புணர்வை மாணவர்கள் ஒழுங்கா புரிஞ்சு நடந்துக்கிறாங்களா? ஏன் நடந்துக்க முடியல அவங்களால? அதாவது நிச்சயமா இன்னைக்கு எல்லா மாணவர்களுமே பொறுப்புணர்வோட செயல்படுறாங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கீங்க. நிச்சயமா அந்த பொறுப்புணர்வோட செயல்படணும் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல உருவாக்கலைங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இருந்தும் பல மாணவர்கள் பொறுப்புணர்வோட தான் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அரசு கல்லூரிகள், அரசு பள்ளிகள்லாம் இன்னைக்கு உயிரோட்டமா இயங்கிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கும் அரசு பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரியிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள், மாநில அளவுல முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்கள், அதே போல சிறந்த மாணவர்களுக்கான விருது உட்பட பல இடங்கள்ல வாங்க முடியுது. இந்த மாதிரியான மாணவர்கள், ஒரு சில மாணவர்கள் இன்னும் பொறுப்புணர்வோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா இன்னைக்கு ஒவ்வொரு அரசாங்கம் செய்யக்கூடிய மாணவர்களுக்கோ இல்ல பொதுமக்களுக்கோ அகைன்ஸ்டா எடுக்கக்கூடிய முடிவுக்கு எதிராக கூட மாணவர்கள் இன்னைக்கு போராட்டம் நடத்துறாங்க. அப்படிங்கிறதுல இருந்தே உங்களுடைய பொறுப்புணர்வை நாம் உணரலாம்.
அரசோட சலுகைகள் போதல, அரசு கல்விக்காக செய்யக்கூடிய திட்டங்கள் போதல, அதனாலதான் மாணவர்கள் இது போன்ற சம்பவங்கள்ல ஈடுபடுறதா சொன்னாரு. அரசு தன்னை சரிப்படுத்திக்கிட்டா மட்டும் இது போன்ற பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்துட முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. ஆனால் அரசாங்கத்துக்கு மிக முக்கியமான பொறுப்பு உண்டுங்கிறத நம்ம மறுக்க முடியாது. இப்போ இங்கே ஒரு கல்லூரியில் எவ்வளோ மாணவர்கள் படிக்கிறாங்க, அது அவங்க எந்தெந்த பின்புலத்திலேருந்து வர்றாங்க, அவங்களுக்கு இப்படியான உதவிகளை செய்ய வேண்டும், ஏன் அவங்க படிக்காமல் இருக்கிறாங்க, அவங்க ஏன் இப்படி வன்முறையில் ஈடுபடுறாங்க, இப்படிங்கிற பல்வேறு விதமான விஷயங்களை பற்றி அரசு அக்கறை எடுக்கணும். அரசு அக்கறை எடுத்து அதுக்கான மாற்று ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்வது என்பது அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான கடமை தான். இப்போ அரசாங்கம் அப்படியான திட்டங்கள் எதுவும் கையில் வச்சுருக்காங்களா, அப்படி செய்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தேடி பார்த்தோம்னா நமக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ அது ஒரு வகையில் அவர் சொல்கிறதுல நியாயங்கள் இருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். அதே நேரத்தில் இப்போது உதவித்தொகை கொடுப்பது அப்படிங்கிற விஷயமும் இப்போ ஒரு யாருக்கு எந்தெந்த பின்புலத்திலேருந்து வர்றாங்க, அவங்களுக்கு எப்படி உதவித்தொகை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த சிக்கலும் ஒரு முறைப்படுத்தப்பட்ட முறையில் நடப்பதில்லை. சில பேர்களுக்கு சில சான்றிதழ்கள் இல்லைங்கிறதுனாலேயே உதவித்தொகையெல்லாம் கிடைக்காமலே இருக்குது. ஆனால் அவங்களாம் மிகப்பெரிய வறுமையில் மாண்டவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ இப்படி நிறைய நடைமுறை சார்ந்த விஷயங்கள் அரசு தரப்பில் இருக்குது. ஆனால் இந்த நடைமுறைகளை தீர்த்துட்டு சரியான முறையில் நிறுவனங்களை கொண்டு வர்றதுக்கான ஒரு திட்டமிடப்பட்ட கல்வியாளர்கள், அந்த கல்வித்துறையில் பயிற்சி பெற்றவர்கள், வேறு ஐரோப்பிய நாடுகள் வேறு இடங்கள் எல்லாம் எப்படி கல்வி நடைபெறுவது, அதை நம்ம ஊரில் எப்படி கொண்டு வருவது என்பது பற்றியான விவாதங்கள், உரையாடல்கள், அப்படி நம்ம ஊர்லேயும் மிகப்பெரிய கல்வியாளர்கள் பல பேர் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிற அந்த நல்ல ஆலோசனைகள், இவைகளையெல்லாம் உள்வாங்கி செயல்படக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நிலையில் இருக்கிறதா? இப்படியான ஒரு அறிவுபூர்வமான கல்வியை வளர்க்க வேண்டும் என்ற அக்கறை கொண்ட அரசினர்களும் பெரியவர்களும் ஊடகங்களும் இங்கு இருக்கின்றனவா என்கிற இந்த கேள்விதான் அதுக்கு பதில். சரி, தொடர்ந்து பேசலாம். தேவனியன், கல்வியிலையும் கவனம் செலுத்தாம, சமூக பிரச்சனைகள்லையும் தன்னை திணிச்சுக்காம, ஒட்டுமொத்தமா வீடு, சமூகம் அப்படிங்கிற எல்லா கட்டமைப்புல இருந்து தன்னை அந்நியப்படுத்திக்கிட்டு எதற்குமே எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிற நடந்து கொள்ள ஒரு மாணவர்கள் இந்த சமூக பிரச்சனைகள்லாம் தன்னை எந்த விதத்திலையும் இனிமே எதிர்காலத்துல பாதிக்காது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்களா? ஆமா, அதாவது அது ரொம்ப ஆபத்தானது. நீங்க சொல்றது இருக்கலாம், அப்படியே நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு எப்படின்னா, இன்னைக்கு நம்ம எதை உருவாக்குறோம் இந்த கல்வி அப்படின்னு பார்த்தா, நாட்டுக்கோழிகளை உருவாக்குதா, போண்டா கோழிகளை உருவாக்குதா, பிராய்லர் கோழிகளை உருவாக்குதான்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பிராய்லர் கோழிகளை தான் உருவாக்குது. எப்படின்னா இங்கிருந்து போய் என்ன சாப்பிடுது, என்ன போகுது, யாருக்கு போகுது தெரியாது. நாட்டுக்கோழிகள் இந்த பக்கத்தில் இருக்க பல இடங்களை தேடி தனக்கான உணவை தேடும், தனக்கான முட்டையிடும், தனக்கான சந்ததியை உருவாக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. அப்ப இன்னைக்கு இந்த கல்வி முறை இந்த போண்டா கோழிகள் சொல்ற பிராய்லர் கோழிகளை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருக்கு இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு பார்க்கும்போது என்னன்னா, இது போற போக்குகள் எல்லா நிலையிலும் அரசு கல்லூரி, அரசு பள்ளினா மோசம், அரசுகளிலிருந்து கல்வியை பிடுங்க வேண்டிய நிலையில் எல்லாத்தையும் கொண்டு போயிருவாங்களான்னு ஒரு அச்சம் இருக்கு. இன்னைக்கு அரசு தான் முதல் கடமையாளர் இன்னைக்கு கல்வி. ஏன்னா இன்னைக்கு என்னன்னா, ஒரு புத்தகம் ஏன் கல்வி தனியார் மயம் ஆகக்கூடாது அப்படிங்கறக்கான ஒரு விஷயம். ஒரு புத்தகம் மதுரையை சார்ந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகத்துல நான் பார்த்தேன், ரொம்ப ஆபத்தா இருந்து. மதுரை என்பது ஒரு மதுராபுரி அப்படின்னு எழுதியிருக்காங்க. இருக்கிற காலத்திலே இன்னைக்கு பாடத்திட்டத்தை மாத்தியாச்சு இன்னைக்கு. அப்போ இந்த கல்வி முதல் கடமையாளராக இருக்கிற அரசு தவறும்போது என்ன நடக்குது? இன்னைக்கு ஏன் இன்னைக்கு இவ்வளவு மாணவர்கள் போராட்டம் நடக்குது அப்படின்னா, இன்னைக்கு விளிம்பு நிலை மக்கள் கண்டிப்பா படிக்க வேண்டும் என்பதற்காக விடுதிகள் வச்சிருக்காங்க. எவ்வளவு கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு தெரியுங்களா? 2 ரூபா கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஒரு மாணவனுக்கு விடுதியில 2 ரூபா கொடுக்குறாங்க. 60 ரூபா தான் சாப்பாடு. 60 ரூபாய்க்கு எங்காவது சாப்பிட முடியுமா சென்னையினுடைய? அவன் என்ன வேற வழி என்ன? தனக்கு போராடுவதற்கான தூண்டல் இருக்கா? அப்ப அந்த ஸ்ட்ரெஸ், அப்ப இந்த மாதிரியான எல்லா சார்ந்த விஷயங்கள் இருக்கு. இன்னொன்னு தான் போகணும், கல்லூரி படிக்கணும், படிச்சோடனே நல்ல ஐடி கம்பெனியில் வேலை செய்யணும், நல்லா சாப்பிடணும், சம்பாதிக்கணும், செத்து போகணும். இந்த விலங்குகள் மாதிரி உருவாக்குற மனநிலையில இன்னைக்கு ஒரு கூட்டம் நடந்து கொண்டு இருக்கு. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு ஐடி செக்டர். அப்படிப்பட்ட மாணவர்களால சமூகத்துக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை. குறைந்தபட்சம் அவங்கள பாதுகாத்துக்கிறாங்க அல்லது குடும்பத்தையாவது அவங்க பராமரிக்கிறாங்க. இல்லையே, இன்னைக்கு அவர்களுடைய வீச்சு தவறான முன் உதாரணங்கள். இன்னைக்கு தன்னோட ஸ்ட்ரெஸ் போக்குவதற்காக சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இன்னைக்கு கிழக்கு கடற்கரை சாலை முழுவதும் எது குடி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த மாணவர்கள், எந்த இளைய சமுதாயம். எப்படி கேடு, யார் ஆண்டா? ராமண்ணா ஆண்டானா, ராவண ஆண்டானா, எனக்கு என்ன போச்சு அப்படின்னு ஆடிக்கொண்டிருக்க சமூகமா தானே இருக்கு. அளவுல ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி 20-25 வகையில அப்பா 55 வயதுல ஓய்வு வரும்போது தொகையை 23 வயதுல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிச்சு. ஆனா இன்னைக்கு கத்தி சுத்திட்டு இருக்கு, அது வேற விஷயம். இன்னைக்கு தனியார் நிறுவனங்கள்ல இன்னைக்கு எல்லா 25,000 தொழிலாளர்களை நீக்குவதற்கு டிசிஎஸ் நிறுவனம் தயாரித்துக் கொண்டிருக்கு. இந்த மாதிரி அதிகமா சம்பாதிக்கக்கூடியவர்கள் ஒரு நுகர்வு கலாச்சாரத்துக்குள்ள மாட்டிக்கிட்டவங்க ஏற்படுத்தக்கூடிய அந்த பிம்பத்தை பார்த்து இவங்களும் இயக்கப்படுறாங்களா, இல்ல சமூகத்துல குடும்ப சூழல்ல நிறைய விஷயங்களை பேசணும், அதெல்லாம் பிரச்சனைகளா இருக்கு அப்படிங்கிற அந்த கோபத்தை சமூகத்துல மாணவர்கள் காட்டுறாங்களா? எப்படி இதை எடுத்துக்கிறது, எப்படி பாக்குறது?
அதாவது வந்து ஒரு விதத்துல கல்வி என்பதே வந்து இன்னைக்கு காசு இருக்கக்கூடியவங்களுக்கு MPBS, காசு இல்லாதவனுக்கு கலைக்கல்லூரி அப்படிங்கிற ஒரு சூழலை இவங்க உருவாக்கிட்டாங்க. இதுலயே வந்து கல்வியிலேயே காசு இருந்தா தான் படிப்பு, காசு இல்லைன்னா படிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அரசு கொண்டு வந்துருச்சு. இதனால அதிகமான பணம் கட்டி போகக்கூடிய ஆட்கள் ஒரு செட்டு வந்து ஐடி ஃபீல்டுல அதிகமான சம்பளம் வாங்குறாங்க. ஒரு செட்டு வந்து வேலையே கிடைக்காம 98 லட்சம் பேர் எம்ப்ளாய்மெண்ட்ல பதிஞ்சிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இந்த சூழல் வந்து இவங்கள பார்த்து நம்மளும் அப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை எல்லாருக்குள்ளாரும் இருக்கான்னா இருக்கு. ஆனா அந்த சூழல், அந்த ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுடைய மனநிலை, அவங்க எந்த அளவுக்கு வந்து கசக்கி பிழிக்கிறாங்க. அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த 8 மணி நேர வேலையெல்லாம் இல்லையே இல்லை. இல்ல, அப்ப உங்களுடைய போராட்ட களம் அப்படிங்கிறது மாறுபட்டு தானே இருக்கணும். போராட்ட களத்தை விட்டுட்டு பொதுமக்களை அச்சுறுத்துறதும், பொதுமக்கள் முன்னிலையில பிரச்சனைகளை வெளிப்படுத்துறதும் அது எந்த விதத்துல வந்து நல்ல பேரை சம்பாரிச்சு கொடுக்கும்? அது எப்படி பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்க முடியும்? நிச்சயமாக அந்த மாதிரியான வன்முறைகள் தவறு அப்படின்னு தான் இந்திய மாணவர் சங்கம் கருதுது. அதனாலதான் நாங்க கடந்த 90 காலகட்டங்களிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இந்திய மாணவர் சங்கத்துடைய மாநில குழுவின் சார்பில் ஒரு அறிக்கைகள் விட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த அரசாங்கம் வந்து எந்த மாதிரி வந்து இந்த போராட்டங்கள்ல இந்த மாணவர்களுடைய அடிதடிகளை வந்து அவங்க வந்து டீல் பண்றாங்கன்னா, போலீஸ், காவல்துறை வைத்து மட்டுமே இந்த பிரச்சனையை தீர்த்து விடலாம் நினைக்கிறாங்க. அது 4000 மாணவர்கள் படிக்கக்கூடிய அரசு கல்லூரியில 400 பேர் தான் இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க. மீதி இருக்கிற 3600 மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புணர்வு ஏன் இந்த 400 மாணவர்களுக்கு மட்டும் இல்ல? அந்த 3600 மாணவர்களுமே சரியான சமூக பொருளாதார பின்னணியோட இருந்து ரொம்ப நல்ல விதமான ஒரு முறையில இருந்து தான் வந்து படிக்கிறாங்க. அவர்களும் இதே போன்ற சிக்கல்கள் இருக்கதானே செய்யுது. ஏன் அவர்கள் கல்வியில கவனம் செலுத்தும் போது மட்டும் இவர்கள் மட்டும் ஏன் பின்தங்குறாங்கன்னு கேட்கும். அதுதான் நாம முன்னாடியே சொன்னோமே, இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட செட்டார் மாணவர்கள் வந்து அவனுக்கான போதுமான நேரத்தை வந்து வகுப்பறையில அவனால கழிக்காத பொழுது வெளியில வந்து இருக்கிறான். அப்ப அந்த மாணவர்களை திட்டமிட்டு இந்த சமூக விரோத செயல்களை செய்யக்கூடிய ஆட்கள் வந்து அவனை வந்து பஞ்ச் பண்ணி கூட்டு போய் அவன் தான் வந்து பிரச்சனையை உருவாக்குறான். அப்ப மாணவர்கள் மீதான தவறை எப்படி நீங்க வந்து நியாயப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? மாணவர்கள் மீதான தவறை நியாயப்படுத்துறதுக்காக சொல்ல, இது வந்து களையப்படணும்னா அரசாங்கம் வந்து இன்னைக்கு வந்து இந்த 15 வருஷமா அந்த பிரச்சனை நடக்குது. இந்த விஷயத்துல காவல்துறையை வச்சு மட்டுமே டீல் பண்றது எந்த விதத்துல சரியான நியாயமா இருக்க முடியும் அப்படிங்கிறது. காவல்துறையை வந்து முன்னாடி நிறுத்திட்டு உயர்கல்வித்துறையோ பள்ளிக்கல்வித்துறையோ இன்னைக்கு பின்னாடி நிக்குது. இன்னைக்கு கல்வித்துறை வந்து அந்த பிரச்சனையில தலையிடணும். மாணவர்களுக்கு எந்த விதமான விஷயத்தை அவன் வந்து விரும்புறான், அந்த கல்வி நிலைய வளாகங்கள்ல என்ன தேவை, அவனுடைய பன்முக நடவடிக்கைகளுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத நீ செய்யணும். என்ன மாதிரியான மாற்றங்கள் வேணும் கல்வி நிலையங்களா இருக்கட்டும், பாடத்திட்டங்களா இருக்கட்டும்? ஏன்னா கடைசி ஒரு மாதத்துல உட்கார்ந்து படித்தாலோ இல்ல 2 நாட்களுக்கு முன்னாடி படித்தா கூட தேர்வு அடைந்திடக்கூடிய ஒரு பாடத்திட்டங்கள் தான் உருவாக்கப்படுது. அதுதான் ஒரு பிரதான காரணம் இது போன்ற பிரச்சனைகளுக்கு. வருடம் முழுவதும் அந்த மாணவர்கள் கல்வியில போய் தங்களை புகுத்திக்கிறதுக்கான சூழலே இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. என்ன மாற்றங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இதை நீங்க எங்க இருந்து பார்க்கணும்னா அவங்களுடைய பள்ளிக்கூட கல்வியிலிருந்து தொடங்கணும். மேல் கல்லூரி மட்டத்தில் அதை வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது. சிறிய ஆரம்ப பள்ளி கூடங்களிலிருந்தே அவங்களுக்கு எப்படியான பயிற்சி, தாய்மொழி பயிற்சியை எப்படி கொடுப்பது, அதன் மூலமாக அவர்கள் எப்படி நல்ல பேச பழக படிக்க எழுத்தறிவு பெறுவதற்கான வாய்ப்பை அந்த இளம் வயதிலேயே அவர்களுக்கு உருவாக்குவது, அப்படி உருவாக்கி வளர்ந்து அடுத்த கட்டத்துக்கு வர்ற மாணவனுக்கு கொடுக்கக்கூடிய கல்வியில் எப்படியான விஷயங்களை, இப்போ ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஐரோப்பிய நாடுகள் அல்லது வளர்ச்சி அடைந்த நாடுகளெல்லாம் ஒரு நம்ம ஊரில் சொல்லக்கூடிய அந்த +1 +2 என்ற வகுப்பு வருகிற காலத்திலேயே உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சியை இளம் வயதிலேயே அவர் கொடுத்து விடுகிறார்கள். அவர்கள் அந்த 12ஆம் வகுப்பு அல்லது கல்லூரி கல்விக்கு போற பொழுது தன்னை பற்றி தெரிந்தவர்களாகவும் உலகத்தை பற்றி தெரிந்தவர்களாகவும் உலகத்தில் என்ன நடக்குங்கிற புரிதல் உடையவர்களாகவும் அவர்கள் வருகிறார்கள். சரி, தொடர்ந்து பேசலாம். கோவை அரங்கத்திலிருந்து ஹரன் சுபா உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். சார், முதல்ல நடந்து முடிந்த அந்த சம்பவத்துக்காக ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். முதல்ல ஒரு மன்னிப்பு கேட்கலான்னு ஆசைப்பட்றேன் அந்த மாணவர்கள் சார்பாக. யார்கிட்டனா அந்த பொதுமக்கள்கிட்ட நடந்து போன சம்பவத்திற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா என்னோட தம்பிகள் தானே அவங்க, மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற அந்த சம்பவங்களை கண்காணிக்க தவறிய பெற்றோர்கள், கல்வியாளர்கள், காவல்துறைகள் 3 பேருமே இவர்களிடம் கட்டாய மன்னிப்பை செலுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன். ஒரே ஒரு விஷயந்தான், நதி போல ஓடி பிரபல மாணவர்கள் ஆகக்கூடியவனை கூவத்தை விட கேவலமான சாக்கடையாக்குனது யார்? ஒரு நதி ஓடிட்டு இருந்தால் அது நதி, தேக்கி வைக்கப்பட்டால் அது சாக்கடை. அந்த சாக்கடையை யார் யார் தேவையோ அவங்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். அப்படித்தான் இன்றைக்கு மாணவர்கள் தேக்கி வைக்கும் சமூகத்துக்கும் பொறுப்பு இருக்கு. எல்லாருமே இந்த பொறுப்புல இருந்து தவறிட்டனால தான் ஒரு மாணவருடைய நிலைமை இந்த மாதிரி மோசமா இருக்கா? எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்கு. அதாவது வந்து நான் சொல்றது வந்து மாணவர் மட்டும் எல்லாருக்கும். மாணவருடைய முதல் வட்டம் குடும்பம், 2வது வட்டம் வந்து சமூகம்,
மூன்றாவது வட்டம் அரசியல், நாலாவது வட்டம் பன்னாட்டு சமூகம். இதெல்லாம் இந்த அத்தனை தாக்கமும் அந்த மாணவரை பாதிக்கும். அப்போ குடும்பத்திலிருந்து தொடங்கும். அப்ப குடும்பத்திற்கான விஷயங்கள் என்ன, அப்ப குடும்பத்துக்கான வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறாவா தன்னுடைய குடும்பம். ஏன்னா இன்னைக்கு வந்து கல்வி மேல ஒரு நம்பிக்கையே இல்லைங்க. ஒண்ணு வந்து என்னன்னா, இந்த கல்வி வயிறு கழுவதற்கு நினைக்கிறதே தப்பு. இந்த கல்வி படிச்சா வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சா செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கல்வி மட்டும் அதல்ல, ஆளுமையை கொடுக்கும், உனக்கான கேள்விகளை கொடுக்கும், இந்த சமூகத்தின்மான அறிவை கொடுக்கும், பகுத்தறிவு சிந்தனையை கொடுக்கும், ஒரு தேடலை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஏன்னா ஆங்கிலத்துல வந்து அந்த ஆங்கிலேயர் வந்து கல்வி முறை கொண்டு வரும்போது தோற்றத்தில் இந்தியனாகவும் மூளையில் ஆங்கிலேயனுக்கு வேலை செய்யும் கொத்தடிமைகளை உருவாக்குவதற்கான கல்வி முறை மெக்காலே வந்து தன்னுடைய புத்தகத்திலே குறிப்பிடுறார். அப்ப தோற்றத்தில் இந்தியனாக இருக்கிற கல்வி முறையில் நாம் மாற்றம் கொள்வதற்கான முயற்சி கொண்டு வந்திருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இறுதியாக ஜெகநாதன், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம் மதுரை அரங்கத்திலிருந்து. இல்லை, இப்போ பேராசிரியர்கள் மேல சில அக்கறையின்மை அல்லது பேராசிரியர்கள் கவனம் இல்லாமல் இருக்காங்க மாணவர்கள் மேல அப்படின்ற சில வார்த்தைகள்லாம் வந்துட்டு இருக்கு. நாம் என்ன கேட்குறோம், பேராசிரியர்கள் அவர்கள் எந்த மாணவர்களும் கெட்டுப்போக வேண்டும் என்கிற நோக்கத்திலேயோ அல்லது எந்த மாணவர்களையும் தவறாக வழிநடத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திலேயோ அவர்கள் பாடங்களை நடத்துவது கிடையாது. இன்னொன்று, பேராசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான உறவை இந்த சமூகம் எப்படி கட்டமைத்திருக்கின்றது என்கிறது இன்னொரு பக்கம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். குறிப்பா ஊடகங்களாக இருக்கட்டும், முக்கியமா பார்க்கணும்னு சொன்னா என்னன்னா, இப்போ பேராசிரியர்கள் வந்து நல்ல வழியில்தான் பாடம் நடத்துகிறார்கள், மாணவர்கள் அதை பொறுப்பாக எடுத்துக்கொள்வதில்லையோ என்பது போன்ற அந்த நண்பர் சொல்கிறார். இதுல என்ன சிக்கல்னா, பல பேரும் சொல்வது பெரும்பான்மையான பேராசிரியர்கள், பெரும்பான்மையான ஆசிரியர்கள், இன்றைக்கு ஒரு 100 ஆசிரியர்கள் என்று சொன்னால் அவர்களில் எவ்வளவு பேர் சரியாக இருக்கிறார்கள், எவ்வளவு பேர் சரியா இல்லை என்று பார்ப்பதுதான் சரியாக இருக்க முடியும். அப்படி பார்க்கிற பொழுது இன்றைக்கு பேராசிரியர் பணியை ஒரு புனித பணியாக, அறப்பணியாக ஏற்று நடத்தக்கூடிய சூழல் புற உலகம் ஆசிரியர்களாக வருபவர்களுக்கு கொடுப்பதும் இல்லை. நிச்சயமாக ஒரு மாணவருடைய எதிர்காலம் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துடைய நம்பிக்கை, அதற்கு பின்னாடி ஒரு நாட்டோட எதிர்காலமும் இருக்கு. பல்வேறு கருத்துக்களை அரங்கத்தில் வந்து பதிவு செய்ய அத்தனை விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி. மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.